My dear learners, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ். 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக 2 மார்க்கில் ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ கவனமாக இருந்தால் அந்த ஈஸியான 2 மார்க்கு நமக்கு வந்துடும். ஆக்டிவ் வாய்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரவி ரைட்ஸ் அ லெட்டர். பாசிவ் வாய்ஸில் எ லெட்டர் இஸ் ரிட்டர்ன் பை ரவி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், today we are going to learn a very important grammar topic for your class 10 English examination. Active and passive voice. Don't worry, I am going to explain it in a very simple way with examples. Active voice, passive voice படிக்கிறதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட் அப்படிங்கிறவர் ஒரு வேலையை செய்யக்கூடியவர். நான், நீ, அவன், அவர்கள் அப்படிங்கிற பேர். அப்போ ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன? when the subject does the action, ஒரு சப்ஜெக்ட் வேலையை செய்யுதா, த சென்டென்ஸ் இஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ். எக்ஸாம்பிள், ரவி ரைட்ஸ் அ லெட்டர். ரவி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், ரைட்ஸுங்கிறது வெர்பு, லெட்டருங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் சென்டென்ஸ் இஸ் இன் தி ஆக்டிவ் வாய்ஸ். பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன? SVO, சப்ஜெக்ட், வெர்பு, ஆப்ஜெக்ட். சரி, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன? when the action is more important than the person doing the work, அப்போ நாம் பாசிவ் வாய்ஸை யூஸ் பண்ணுறோம். அதாவது பர்சன் முக்கியம் இல்லை, செஞ்ச வேலை என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் பாசிவ் வாய்ஸ். எ லெட்டர் இஸ் ரிட்டர்ன் பை ரவி. ஹியர் எ லெட்டர் பிகம்ஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த பாசிவ் வாய்ஸ். அதனால் SVO அப்படிங்கிற பேட்டர்னை மனசில் நிறுத்திக்கங்க போதும். ரவி ரைட்ஸ் எ லெட்டர் அப்படிங்கிறது எ லெட்டர் இஸ் ரிட்டர்ன் பை ரவி. பைங்கிற புது வார்த்தை ஆடாக இருக்குது. ரிட்டர்னுங்கிற வெர்பு V3 இருக்குது. இஸ்ஸுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. அப்போ நமக்கு 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரைட், ரோட், ரிட்டர்ன், ஈட், ஏட், ஈட்டன் மாதிரி 3 ஃபார்ம்ஸு தெரிஞ்சதாக தான் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் நம்ம எழுத முடியும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த டீச்சர் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் முன்னாடி வந்துருச்சு, ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால யூஸ் போடுறோம். டீச் அப்படிங்கிற வார்த்தையை தேர்ட் V3 டாட்டு பை ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டீச்சர்னு கடைசியில் போயிருக்குது. அதே மாதிரி பீப்புள் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆல் ஓவர் த வேர்ல்டு. இங்கிலீஷ் இஸ் ஸ்போக்கன் ஆல் ஓவர் த வேர்ல்டுன்னு மாறிடுச்சு. பாஸ்ட் டென்ஸில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு பாருங்கள். த பாய் ப்ரோக் த விண்டோ. த பாய் சப்ஜெக்ட், ப்ரோக் வெர்பு, த விண்டோ ஆப்ஜெக்ட். இந்த விண்டோ முன்னாடி வந்துடுச்சு. இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால நம்ம வாஸ் போட்டிருக்கோம். வழக்கம் போல் V3 மாறிடுச்சு. ப்ரோக்கன், பை சேர்த்துருக்குறோம், பை த பாய். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த போலீஸ் அரஸ்டட் த தீஃப். த தீஃப் வாஸ் அரஸ்டட் பை த போலீஸ். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தே வில் கம்ப்ளீட் த ஒர்க்கு. இந்த ஒர்க்கு முன்னாடி வந்துருச்சு, வில் அப்படியே இருக்குது. பீங்கிற புது வார்த்தையை போட்டு வெர்பை V3 மாற்றிருக்கோம். வில் பி கம்ப்ளீட்டட் பை தம். தே வில் கம்ப்ளீட் த ஒர்க். த ஒர்க் வில் பி கம்ப்ளீட்டட் பை தம். புதுசாக ஃபியூச்சர் டென்ஸுக்கு பி போட்டு அதுக்கப்புறம் V3 போடணும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த டென்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் வென் வி சேஞ்ச் ஆக்டிவ் வாய்ஸ் இன்டு பாசிவ் வாய்ஸ். ஆக்டிவை பாசிவ் வாய்ஸாக மாற்றும் போது டென்ஸு ஒருபோதும் மாறாது. ஷீ ரைட்ஸ் அ லெட்டர்னு இருக்குது, அதே டென்ஸில் தான் பாசிவ் வாய்ஸ் இருக்குது. எ லெட்டர் ஈஸ் ரிட்டர்ன் பை ஹர். 2 சென்டென்ஸுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று பாருங்கள். த பாய் ஈட்ஸ் அன் ஆப்பிள். இதுக்கு பாசிவ் வாய்ஸ் என்னவாக இருக்கும்? நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்பிள் முன்னாடி வந்துடுச்சு, ப்ரெசன்ட் டென்ஸாக இருக்கிறதுனால ஈஸ் போட்டிருக்கோம். வெர்பு V3 மாதிரி இருக்குது, பை சேர்த்துருக்கோம். த பாய் முன்னாடி வந்துடுச்சு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் க்ளீன்டு த கிளாஸ் ரூம். த கிளாஸ் ரூம் முன்னாடி வந்துடுச்சு. இது பாஸ்ட் டென்ஸாக இருக்கிறதுனால வாஸ் க்ளீன்டுன்னு போட்டிருக்கோம். பார்த்துக்குங்க. ஒரு சின்ன ரிவைஸ் பண்ணிக்கிறோம், குயிக் ரிவிஷன். சிம்பிள் ப்ரெசன்ட்னா இஸ்ஸுங்கிற வார்த்தை அல்லது ஆம்ங்கிற வார்த்தை, ஆறுங்கிற வார்த்தை ஆட் ஆகணும். அது கூட தான் V3 வரணும். எ லெட்டர் ஈஸ் ரிட்டர்ன் பை ஹிம். அந்த இஸ்ஸுங்கிற வார்த்தை ப்ரெசன்ட் டென்ஸை குறிக்கிறது. அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸுக்கு அந்த வாஸுங்கிற வார்த்தை வந்துடுச்சு. எ லெட்டர் வாஸ் ரிட்டர்ன் பை தம். அதே மாதிரி ஃபியூச்சர் டென்ஸுக்கு வில் பி ரிட்டர்ன் வந்துடுச்சு. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ரிமெம்பர், ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்ட் வேலை செய்யுது, பாசிவ் வாய்ஸில் the subject receive பண்ணுது ஆக்ஷனை. This lesson is going to be useful for you, so please subscribe to TV English Academy and share it with your friends. Friends ஓட ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் இது பயன்படட்டும்.